வணக்கம். இது மெல்ட் அண்ட் போர் சோப் சீரீஸ் டெரா நேச்சுரல்ஸில் கிளிசரின் சோப் பேஸ், கோட் மில்க் சோப் பேஸ் அவைலபிளாக இருக்குது டெரா நேச்சுரல்ஸில். பப்பாயா கிளிசரின் சோப். பப்பாயா நம்ம சாப்பிட்றதாலையும் ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணுறதுனாலையும் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பப்பாயா கலவையை வச்சு சோப் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. கிளிசரின் சோப் பேஸ் 1 கிலோ, பப்பாயா ஜூஸ் 40 ml, கோகோனட் ஆயில் 5 ml, எசென்ஷியல் ஆயில் 5 ml. இதில் நான் லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் பாய்லர் மெத்தடில் பேஸை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். பேஸ் நல்லா மெல்ட் ஆனதும் அரைச்சி வச்ச பப்பாயா கலவையை ஆட் பண்ணிக்கலாம். பப்பாயா கலவையை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கணும். நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் ஆயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் ஜூஸ் ஆட் பண்ணதுனால இந்த சோப்புக்கு நம்ம கொஞ்சம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணணும். ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணல அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே சோப் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். 1 கிலோ சோப்புக்கு 1% ப்ராட் ஸ்பெக்ட்ரம் ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரிசர்வேட்டிவ் ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணணும். மோல்டில் ஊற்றி ரப்பிங் ஆல்கஹால் ஸ்ப்ரே பண்ணி ½ அன் ஹவர் கழிச்சா நம்ம பப்பாயா கிளிசரின் சோப் ரெடி. ஃப்ளோரல் கிளிசரின் சோப்.